எப்போ பார்த்தாலும் கஸ்டமர்ஸை பற்றி பாசிட்டிவாகவே போட்டுட்ருக்கீங்களே, ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் கூட ஒரு கஸ்டமர் கிட்ட கூட இருந்தது இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அப்படிலாம் இல்லை, பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையவே ஃபேஸ் பண்ணியிருக்கோம், நிறைய ஏமாந்துருக்கோம், நிறைய பேர் போய் சொல்லியிருக்காங்க ஆர்டர்ஸ் ரிசீவ் பண்ணிவிட்டு ரிசீவ் ஆகலை அப்படின்லாம். பட் அதெல்லாம் மீறி நம்ம ஒரு சைடு எடுத்து வச்சிட்டோன்னா எவ்வளோ பாசிட்டிவாக நம்மளோட கஸ்டமர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ என்கரேஜ் பண்ணுறாங்க ஒரு வீடியோக்கும் எங்களுக்கு, அண்ட் எவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம ஒரு சில நடக்கிற நெகட்டிவ்ஸை பற்றி யோசிச்சோன்னா இவ்வளோ அழகான பாசிட்டிவ்ஸ்லாம் மிஸ் பண்ணிடுவோமோ அப்படின்னு ஒரு ஃபீல். ஸோ அதனால தான் பெருசாக நெகட்டிவ்ஸ் நான் வந்து போஸ்ட் பண்ண மாட்டேன். இதுவே ஏதோ ஒரு வீடியோ போடுறேன், அது மூலமா ஏதாவது ஒரு அவேர்னஸ் வரப்போகுது அப்படின்னா கண்டிப்பாக நான் அது எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணுவேன். அண்ட் இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போதே சொல்லிட்டாங்க, என்னோட தங்கச்சிக்காக நான் கிஃப்ட் பண்ணுறேன், அவங்க கல்யாணம் ஆகி போய் வர ஃபர்ஸ்ட் பர்த்டே இது, என்னை விட்டு பிரிஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப அழகாக எதாவது கிஃப்ட் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால தான் திவ்யா உங்களை நான் காண்டாக்ட் பண்ணேன். எனக்கு பெருசாக இதை பற்றி ஐடியா இல்லை, நீங்களே எதாவது பார்த்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருங்கன்னு கேட்டாங்க. அவங்க கேட்ட மாதிரியே ரொம்ப அழகாக பண்ணி சென்ட் பண்ணியாச்சு. நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணிடுறேன்.